ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 31/5/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம். காலை 6 மணி 15 நிமிடம் வரை, பின்பு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய திதி அஷ்டமி திதி. காலை 9 மணி 40 நிமிடம் வரை, பின்பு நவமி திதி. இன்று சித்த யோகம். சந்திராஷ்டமம் கடகம் மற்றும் சிம்ம ராசிக்கு. இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் புதன், ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய், ராகு. இன்று காலை 11 மணி 54 நிமிடத்தில் புதன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பிரவேசிக்கிறார். அதன் பிறகு இரவு 11:10 நிமிடங்களுக்கு சந்திரன் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார். இன்று இரவு 11 மணி 10 நிமிடம் வரை கடக ராசிக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. பின்பு சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று நன்மைகள் அதிகமாகும் நாள். உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ள 4 கிரகங்களின் சேர்க்கையால் ஆதாய பலன்கள் கிட்டும். புதன் மேஷராசியிலிருந்து 2ஆம் வீடான ரிஷப ராசிக்கு காலை 11 மணி 54 நிமிடத்திற்கு பிரவேசிக்கிறார். அதனால் இதுவரை குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த தடைகள் நீங்குவதுடன் பணபலம், மனநலம் அதிகமாகும். வழக்கறிஞர்களுக்கு சிறப்பான வெற்றியான நாளாக இருக்கும். ஆன்மீக பணிகள் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டும் பணி சிறப்பாக நடக்கும். விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் கிட்டும். அரசு ஆதாயம் பெறுவீர்கள். கடல் கடந்த செய்தி வரும். கலைத்துறையில் சிறப்பான பலன்கள் உண்டு. வியாபார லாபம், தொழில் லாபம், வெற்றியுண்டு. ரிஷபராசி அன்பர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். ஆபரண சேர்க்கை உண்டாகும். பரிசு பொருள் கிடைக்கும். பெண்களுக்கு மிகவும் சிறப்புமிக்க நாளாக இருக்கும். ஆரோக்கிய நிலையில் மேம்படும். தொழில் வெற்றியாகும். புதிய முயற்சியில் கால் பதிப்பீர்கள். உணவு சம்பந்தமான தொழில் தொடங்குவீர்கள். வாகனம் புதிதாக வாங்கும் யோகம் உண்டு. மூத்த மகனால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீங்கும். அயல்நாட்டு வேலைவாய்ப்பு வரும். உங்களது ராசிக்கு பிரவேசிக்கும் புதனால் இடமாற்றம், புதிய வீடு வாங்குதல், புதிய வேலைவாய்ப்பு, புதிய தொழில் தொடங்குதல், அரசு வேலைவாய்ப்பு, ஆசிரியர் வேலைவாய்ப்பு, உயர் பதவி, தலைமை பதவி வந்து சேரும். பூமி லாபமும் கிட்டும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் 12ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், குருவுடன் இணைந்து நற்பலன்கள் தருகிறார். ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனியுடன் இருக்கும் சந்திரன் 10ஆம் இடத்திற்கு இரவு பிரவேசிக்கிறார். அதனால் உங்களுக்கு நினைத்த காரியம் நடக்கும். பூமி சம்பந்தமாக பெரிய மனிதரின் தொடர்பு கிடைக்கும். அயல் நாட்டிலிருந்து பணம் வரும். மகனுக்கு அயல்நாட்டில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். மகளால் சற்று கவலை கொள்ள வேண்டி வரும். கட்டிட தொழில்களால் ஆதாயம் உண்டாகும். திடீர் பூமி லாபம் உண்டு. வாகன உதிரி பாகங்களால் இரட்டிப்பு லாபம் வரும். கடன் வாங்குவீர்கள். ஆடம்பர செலவுகள் அதிகமாகும். வெளிநாட்டிற்கு வியாபார விஷயமாக செல்லும் காரியம் வெற்றியாகும். தனவரவு நிறைந்த நாள். எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். கடக ராசி அன்பர்களே, உங்களது ராசியில் இருந்த சந்திராஷ்டமம் இன்று இரவு 11 மணிக்கு முடிவடையும். அதுவரை முக்கியமான காரியங்கள் ஏதும் செய்ய வேண்டாம். வைத்திய தொழில் சிறப்பாக இருக்கும். தனவரவு லாபம் உண்டாகும். மருந்து உற்பத்திகளால் லாபம் இரட்டிப்பாகும். திடீர் சந்திப்பு உண்டாகும். பெரிய மனிதரின் அறிமுகத்தால் நினைத்தது நடக்கும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். பயணங்களை சற்று தவிர்க்கவும். மாமனார் உதவி கிட்டும். மனைவி வழி சொத்து வந்து சேரும். வாகன லாபம் உண்டு. எதிர்பார்த்த செய்தியுடன் தனவரவும் வந்து சேரும். சிம்மராசி அன்பர்களே, எதிர்பார்த்த செய்தி வரும். 9ஆம் இடத்தில் 9க்குடையவர் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் அரசு அதிகாரிகளுக்கு தனலாபம் எதிர்பார்ப்பு உண்டாகும். பாக்கியஸ்தானம் வலுவாக உள்ளதால் இடம், மனை, வீடு, வாகனம், விவசாய நிலம், புது மனை வாங்குவீர்கள். ஆரோக்கிய நிலையில் கவனம் தேவை. தேவையில்லாத மனக்கவலை வந்து போகும். பங்குச்சந்தை நிலை உயரும். வரவு கூடும். திடீர் தனவரவு அதிகமாக கிட்டும். சட்டத்துறையில் வெற்றி பெறுவீர்கள். அரசு வேலைவாய்ப்பு, வெளியூர் வேலைவாய்ப்பு கிட்டும். பெண்களுக்கு சிறப்பு மிகுந்த நாளாக இன்று
இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, மகிழ்ச்சி மிக்க நாள். 9ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கை, பிதிர் சொத்துக்கள் வரும், அசையா சொத்துக்கள் வந்து சேரும். 8ஆம் இடத்தில் 8 குடையவர் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் அரசு சம்பந்தப்பட்ட துறையில் தனவரவு ஆதாயம் உண்டாகும். உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. இரத்த சம்பந்தமான நோய்களுக்கு மருத்துவ உதவி வேண்டி வரும். சனி 3ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பதால் கால் பிரச்சனைகள் சற்று தொல்லை தரும். விவசாய விளைபொருள்களால் லாபம் உண்டு. அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு திடீர் பணிமாற்றம், தலைமை பதவி, அரசு வேலை வாய்ப்பு வந்து சேரும். சுப நிகழ்ச்சி, திருமண பேச்சு குடும்பத்தில் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, திருமண தேதி நிச்சயிக்கப்படும். தூரத்து மாப்பிள்ளை உறவு வந்து சேரும். சட்ட பிரச்சனை நீங்கி அசையா சொத்து கைவரும். தந்தையால் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கும். மனைவி வழி ஆதாயம் பெறுவீர்கள். மறைந்த மனைவியின் சொத்துக்கள் வந்து சேரும். 2ஆம் இடத்தில் தனகாரகன் பார்ப்பதால் மேலும் சிறப்பு. உணவு சம்பந்தப்பட்ட வேலைகளில் லாபம் பெருகும். வியாபார லாபம் அதிகமாகும். உலோகம் சம்பந்தமான தொழிலில், பட்டறை தொழில்களில் லாபம் உண்டாகும். புதிய மனிதரின் நட்பு கிடைக்கும். பெண்களால் சற்று மன உளைச்சல் உண்டாகும். பிள்ளைகள் வழி தனவரவு வந்து சேரும். கல்லூரி சம்பந்தமாக பண உதவி கிட்டும். நினைத்த காரியம் வெற்றியாகும். வாகன ஓட்டுநர்களுக்கு இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். பணபலம், மனநலம் கிட்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாள். 7ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கை, திருமண தடை அகலும். திருமண பேச்சு முடிவாகும். காலதாமதமான திருமணம் நடக்கும் யோகம் உண்டு. 6 குடையவன் ஆட்சி பலத்தில் உள்ளார். சிறப்பான யோகம் உண்டாகும். பொருளாதாரத்தில் சற்று சிரமம் வரும். கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். 7ஆம் இடத்தில் 7 குடையவர் ஆட்சி பெற்று இருக்கிறார். கெட்டிடப் பணிகள் அல்லது வீடு கட்டி கொண்டு இருப்பவர்களுக்கு சற்று தடைகள் வரும். திடீர் பண உதவிகளும் கிட்டும். வாகன லாபமும் உண்டு. வியாபாரிகளுக்கு சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, புதிய பதவிகள் வந்து சேரும். அலுவலக பணிச்சுமை குறையும். துக்கமும் மகிழ்ச்சியும் இணைந்து வரும். நண்பர்களால் சற்று தொல்லை உண்டாகும். தனவரவு சீராகும். பண பரிவர்த்தனை சிறப்பாக இருக்கும். புதிய செய்திகள் வந்து சேரும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் வெற்றியாகும். கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் சமாளிக்க சற்று போராடுவீர்கள். புதிய வாய்ப்புகள், எதிர்பார்த்த செய்தி வாய்ப்புகள் தேடி வரும். பிற உதவிகள் கிட்டும். அயல்நாட்டிற்கு செல்லும் வாய்ப்பு உருவாகும். புதிய தொழிற்சாலை தொடங்குவீர்கள். பிள்ளைகள் வழி இருந்த மனசங்கடம் மாறி மனமகிழ்ச்சி நிறைந்த செய்தி வந்து சேரும். மகர ராசி அன்பர்களே, குடும்பத்தில் இனிப்பான செய்தி வரும். 4ஆம் இடத்தில் 4 குடையவர் ஆட்சி பெற்றுள்ளார். தாய் வழி உறவால் பலவிதமான நன்மைகளும் சொத்துக்களும் உண்டாகும். அசையா சொத்து வந்து சேரும். பூர்வீக சொத்து வரும். திருமணம் போன்ற நிகழ்ச்சி நடக்கும். திருமண தடை அகலும். திருமண தேதி நிச்சயிக்கப்படும். மனை, வீடு, வாகன யோகம் வாங்கும் யோகம் உண்டு. இடம் சார்ந்த விஷயங்கள் முடிவுக்கு வரும். சட்ட சிக்கல்கள் யாவும் தீர்ந்துவிடும். தடைப்பட்ட காரியங்கள் வெற்றியாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். மறைமுக எதிரி சொல்லை சற்று மன வருத்தம் தரும். வரவேண்டிய பணம் சற்று தாமதமாகும். செலவுகள் சற்று அதிகமாகும். வியாபார நிமித்தம் அலைச்சல்கள் உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, சனியும் சந்திரனும் இணைந்திருப்பது சற்று நன்மை அளிக்கும். இன்று இரவு 11 மணிக்கு மேல் சந்திரன் இடம்பெயர்கிறார். 3ஆம் இடத்திற்கு செவ்வாய் இடம்பெயர்கிறார். சகோதர வழியில் நன்மைகள் உண்டாகும். சகோதரனால் தன உதவி கிட்டும். 3ஆம் இடத்தில் இடம்பெயரும் செவ்வாய், அதுவும் மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துடன் இருப்பார். அதனால் சகோதரனுக்கு அரசு வேலை வாய்ப்பு அல்லது அரசு செல்வாக்கு, வாகன யோகம், திடீர் தலைமை பதவி அல்லது பதவி உயர்வு, அரசு சம்பந்தப்பட்ட துறையில் அமோக வெற்றி உண்டாகும். தனலாபம், வியாபார லாபம் அதிகமாகும். இரும்பு சம்பந்தமான தொழில் சிறக்கும். கட்டடப் பணிகள், வீடு கட்டும் பணிகள், ரியல் எஸ்டேட், விவசாய நிலம் போன்றவைகளில் அமோக வெற்றியும் லாபமும் உண்டாகும். மீன ராசி அன்பர்களே, உங்களது ராசியில் உள்ள செவ்வாய் இன்று இரவு 11 மணிக்கு மேல் மேஷத்திற்கு இடம்பெயர்கிறார். 2ஆம் இடத்தில் இடம்பெயரும் செவ்வாயின் பலத்தால் செவ்வாய் ஆட்சி பெறும் இடமானதால் அமோக வெற்றி வாய்ப்பு உண்டாகும். எதிர்பார்த்த பலன்கள் கிட்டும். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் யாவும் நீங்கிவிடும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் வெற்றியாகும். அரசியலில் அமோக வெற்றி வாய்ப்பு உருவாகும். பெரிய பதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. அசையா சொத்து வரும். பிள்ளைகளால் தனவரவு உண்டாகும். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள்.
கல்வியில் நினைத்த இடம் கிடைக்கும். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். எதிர்பார்த்த நபரின் உதவிகள் கிட்டும். தடைபட்ட திருமணம் நடக்கும். இரண்டாம் திருமணம் நடக்கும் யோகமும் உண்டாகும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.